ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே 12ஆம் வகுப்பு மாணவனை தாக்கிய தலைமை ஆசிரியர் மற்றும் வகுப்பாசிரியர் மீது பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். சென்னிமலை குமரப்பா செங்குந்தர் மேல்நிலைப் பள்ளியில் சண்முகவேலு என்ற மாணவன் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் வகுப்பாசிரியர் கோகிலவாணிக்கும் சில மாணவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் மாணவர் சண்முகவேலுவை கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாந்தி மயக்கத்துடன் சென்னிமலை மருத்துவமனையில் சண்முகவேலு அனுமதிக்கப்பட்டார். பெற்றோர் புகாரின் பேரில் சென்னிமலை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மாங்காடு அருகே கட்டுமான தொழிலாளியின் வீட்டில் மர்ம நபர்கள் புகுந்து குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டூர் பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் என்பவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் பொருட்களை உடைத்து வீட்டில் இருந்தவர்களை தாக்கியுள்ளனர். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டில் இருந்த பெண்களிடம் அவதூறாக பேசியதால் ரியாஸ் குடும்பத்தினர் கண்டித்ததாகவும், இதன் காரணமாக அண்ணன், தம்பிகள் தனது நண்பர்களுடன் வீட்டிற்குள் புகுந்து சரமாரியாக தாக்கியது தெரிய வந்தது. விடியா திமுக ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே போவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காளை மாடு முட்டியதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மங்கலம் பூமலூர் பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பவர் வழக்கம் போல மாட்டுப்பண்ணையில் பால் கறக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த காளை மாடு சாந்தியை பலமாக முட்டி தூக்கி வீசியதில் அவர் 7 இடங்களில் குத்து காயத்துடன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கரடி நடமாட்டம் அதிகம் இருப்பதால் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மணிமுத்தாறு கிராமத்தில் கரடி, யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியும் வீட்டு விலங்குகளை வேட்டையாடியும் செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருக்க விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் சங்கனூர் அருகே கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட நபரின் உடலை மீட்க முடியாமல் 3 நாட்களாக தீயணைப்புத் துறையினர் திணறி வருகின்றனர். சங்கனூர் பகுதியைச் சேர்ந்த விஜயராகவன் குடும்ப பிரச்சினை காரணமாக அப்பகுதியில் உள்ள 200 அடி ஆழ கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் 3 நாட்களாக அவரது உடலை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். வார இறுதி நாட்களை முன்னிட்டு குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் தற்போது குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைய தொடங்கியுள்ளது. நீர்வரத்து குறைய தொடங்கியுள்ள நிலையிலும் வார இறுதி விடுமுறை நாட்களை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து உள்ளது. இதனால் மெயினருவி கரையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவோண பண்டிகை 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருப்பதால் திண்டுக்கல் பூச்சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி மல்லிகைப்பூ 2700 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 2000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. மேலும் முல்லைப்பூ 800 ரூபாயாகவும், காக்கரட்டான் 600 ரூபாயாகவும், ஜாதிப்பூ 500 ரூபாயாகவும், பட்டன் ரோசா 400 ரூபாயாகவும், சம்பங்கி 280 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பூ வாங்குவோரின் வருகை அதிகரித்துள்ளதால் பூச்சந்தையில் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கனரக வாகனங்களை அனுமதிப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தினசரி ஏற்படும் இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஜெல்லி மிட்டாய் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மேலூர் அருகே தெற்கு தெருவில் இயங்கி வரும் குழந்தைகளுக்கான ஜெல்லி மிட்டாய் தயாரிக்கும் கம்பெனியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளது.